டைலர் சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. கடைக்கு போன உடனே உங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கும் அப்படின்னு. 2, 3 மைண்ட் செட் இருக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். கடை அழுக்கா இருந்துச்சு, கடை கிளீன் பண்ணல அப்படின்னா, மார்னிங் வந்த உடனே கிளீன் பண்ணணுமா அப்படின்னு ஒரு ஒரு மைண்ட் செட். ஒருத்தர் வந்து கிளீன் பண்ணிட்டு சீக்கிரமா தச்சிடலாம் அப்படின்னு ஒரு ஒரு மைண்ட் செட். ஒருத்தர் அப்புறமா கிளீன் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஸ்டிச்சிங் பண்ணிட்டு இந்த ப்ளவுஸ் ஃபினிஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கிளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட். ஸோ நீங்க சொல்லிட்டு போங்க. நானும் வந்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கஸ்டமரு ஃப்ராக் வந்து குடுத்துருந்தாங்க. இது வந்து எப்படி குடுத்தாங்க அப்படின்னா, நெறைய வீடியோஸ்ல வந்து சொல்லியிருக்கேன். நீங்க வந்து போட்டு பாருங்க. அதுக்கப்புறமா பார்த்து நெறைய கஸ்டமர் குடுப்பாங்க அப்படின்னு. ஸோ அதே மாதிரி தான் இந்த சாரியும் பாப்பாவுக்கு வந்து ஆரஞ்சு கலர்ல ஃப்ராக் வந்து ஸ்டிச் பண்ணி குடுத்துருந்தேன். ஸோ அத பார்த்துட்டு அவங்க அம்மா கிட்ட இருந்து சாரி வாங்கிட்டு வந்து அந்த பொண்ணு வந்து ஸ்டிச் பண்ணி குடுங்க ஃப்ராக் ஒண்ணு அப்படின்னு குடுத்துருந்தாங்க. ஸோ அக்கா வந்து ஊர்லேருந்து வந்திருந்தாங்க. அக்கா பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்த்டே. ஸோ அதனால வந்திருந்தாங்க. அவங்க கூட விளையாடிட்டு, சாப்பிட்டுட்டு, ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து போச்சு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறமா தான் அந்த ஃப்ராக் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சேன். ஸோ ஃப்ராக் எப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட ஆசைகள வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி நீங்க வந்து எந்த மைண்ட் செட்ல இருப்பீங்க கடைக்கு போன உடனே அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அது எல்லாமே வந்து தவிர்க்கணும். ஏதாவது வந்து சோம்பேறித்தனமா இருந்துச்சு அப்படின்னா, அதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு நெறைய விஷயங்கள் வந்து இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாம் நான் வந்து சொல்றேன். ஸோ உங்களோட மைண்ட் செட் மட்டும் எனக்கு கமெண்ட்ல வந்து சொல்லிட்டு போங்க. தேங்க் யூ.